நவம்பர் 6 வியாழக்கிழமை. நம்பிக்கை வீண் போகாது. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5. தாவீது ராஜா முற்பிதாக்களின் வாழ்க்கையை எல்லாம் தியானித்து பார்த்தார். அவர்கள் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கைகளில் ஒன்று கூட வீண் போகவில்லை. நம்பின அவர்களை அவர் விடுவித்து ஆசீர்வதித்தார். ஆம், நம் அருமை ஆண்டவரின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. யோபு பக்தன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். எத்தனை உறுதியான நம்பிக்கை அது! கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்றார் யோபு. யோபு 13:15. சரீரம் வியாதிப்பட்ட போதிலும், மனைவி தூஷித்த போதிலும், சிநேகிதர்கள் பரியாசம் பண்ணின போதிலும் யோபுவின் நம்பிக்கையோ கர்த்தர் மேல் உறுதியாயிருந்தது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வேத வசனத்தின்படியே யோபுவின் பிற்காலம் செழிப்பாயிருந்தது. ஆபிரகாமின் நம்பிக்கை வீண் போயிற்றோ? இல்லை. தனக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததி வரும் என்று ஆபிரகாம் 25 ஆண்டுகள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் காத்திருந்தார். அவருடைய சரீரம் செத்துப்போன நிலைமைக்கு வந்த போதும் அந்த நம்பிக்கை குறையவில்லை. அவருடைய மனைவிக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போய்விட்ட போதிலும், இயற்கை விதியின்படி அவர்களுக்கு குழந்தை பெற எந்த சாத்தியக்கூறும் இல்லாத வேளையிலும் ஆபிரகாமோ கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தார். வேதம் சொல்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:20-21. அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. புன்னகை என்று அர்த்தம் கொள்ளும் ஈசாக்கை பெற்றார். ஈசாக்கின் மூலமாகத்தான் இஸ்ரவேல் ஜாதியே உருவானது அல்லவா? யோசேப்பின் வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் ஒரு நாள் இஸ்ரவேல் சந்ததியை எகிப்திலிருந்து கானானுக்குள் கொண்டு போவார் என்கிற நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையோடே தன் எலும்புகளை கானானுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதியாகமம் 50:24-25. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஏறக்குறைய 430 ஆண்டுகள் கழித்து யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு 40 வருடங்கள் சுமந்து கானானுக்குள் கொண்டு சென்று அங்கு அடக்கம் செய்தார்கள். யோசேப்பின் நம்பிக்கை வீண் போகவில்லை. அக்னி சூளைக்கு எதிர் நின்றபோது சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நம்பிக்கை வீண் போனதா? இல்லை. கர்த்தரை நோக்கி திரும்ப திரும்ப கூப்பிட்ட பிறவிக்குருடனாகிய பர்த்திமேயுவின் நம்பிக்கை வீண் போனதா? இல்லை. கர்த்தர் பார்வை அளித்தாரல்லவா? தேவ பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கையும் வீண் போவதில்லை. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சங்கீதம் 26:1.